உன்னை கைவிட்டேன். ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். ஏசாயா 54:7. For a small moment have I forsaken thee, but with great mercies will I gather thee. Isaiah 54:7. இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் காட் கோசிஸ் மினிஸ்ட்ரி சார்பாக புத்தாண்டு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனாகிய கர்த்தர் தம்முடைய பெரிதான கிருபையினாலே 2024 ஆண்டிலே நம்மை பிரவேசிக்க செய்திருக்கிறார். அவருக்கு ஸ்தோத்திரமும் கனமும் துதியும் மகிமையும் உண்டாவதாக. நமது ஊழியத்தின் மூலமாக ஒவ்வொரு நாளும் தேவ வார்த்தைகளை பகிர்ந்து கொண்ட தேவ ஊழியர்களையும் குடும்பங்களையும் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு நாளும் இன்றைய மன்னா செய்தியை கேட்டு பிரயோஜனம் அடைந்த அநேகருடைய சாட்சிகளை இம்மட்டும் கேட்டிருக்கிறோம். இந்த ஆண்டிலும் கூட தம்முடைய வார்த்தையில் மாறாதவராகிய கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசத்தோடு கேட்போம், கவனிப்போம். நிச்சயம் ஆசீர்வாதங்களை பெறுவோம். கடந்த நாட்களில் நாம் கண்ட எல்லா துயரமான சூழ்நிலைகளிலிருந்து கர்த்தர் நம்மை விடுவித்து இந்த புதிய ஆண்டிலே தேவன் தமது வார்த்தைகளை நிச்சயம் நிறைவேற்றுவார் என்ற விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் காத்திருப்போம். தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய நம்மை நாமே ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் மகத்துவமான காரியங்களை செய்வதற்கு வல்லமையுள்ளவர். நம்முடைய நம்பிக்கை வீண் போகாது. தேவன் சகலவற்றையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிறவர். இந்த புதிய ஆண்டையும் கூட நமக்கு தேவன் தந்திருக்கிறார். கடந்த ஆண்டிலே நம்மோடு கூட இருந்தவர்கள் அநேக பரிசுத்தவான்கள் கர்த்தருடைய இளைப்பாறுதலுக்குள் பிரவேசித்திருக்கிறார்கள். ஆகிலும் நம்மை கொண்டு தமது திட்டங்களை நிறைவேற்றும்படியாக தேவன் நம் ஒவ்வொருவரையும் ஜீவனோடு பாதுகாத்து இந்த புதிய ஆண்டிற்குள் பிரவேசிக்க செய்திருக்கிறார். நல்ல எதிர்பார்ப்போடும் விசுவாசத்தோடும் காத்திருப்போம். இந்த ஆண்டு மகிமையாக துவங்கட்டும். கர்த்தர் தாமே இந்த ஆண்டு முழுவதும் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தரும் அருமை இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலும் உங்களை யாவருக்கும் நன்றி வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடியனுக்கு இந்த வாய்ப்பினை கொடுத்த காட் கோசிஸ் மினிஸ்ட்ரியுடைய தலைமை போதகர் தாமஸ் பாஸ்டர் அவர்களுக்கும் மற்றும் ஊழியர்கள் இதோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தினால் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வேளையிலும் கூட சிந்தனைக்கேண்டு எடுக்கப்பட்ட ஒரு வேத வசனம் யோவான சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 40வது வசனம் வாசிக்கிறேன். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உங்களுக்கு சொல்லவில்லையா என்றார். இந்த வேத வசனத்தின்படி ஒரு சில நிமிடங்கள் இந்த வசனத்தை தியானிக்க போகிறோம். நிச்சயமும் கவனமாக இருங்கள். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு அங்கே நான் அந்த வேத வசனத்தை வேத பகுதியை வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு மனுஷன், தேவனுடைய மனுஷன் லாசருங்கிற மனுஷன் மரித்து போனான். மரித்து 4 நாள் ஆயிற்று. அங்கே அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து அந்த பகுதியில் வரும்போது மரியாளையும் மார்த்தாளையும் கண்டு அவங்களை விசாரிக்கும் பொழுது அருமையான ஒரு சகோதரன் மரித்து போனானுங்கிற விவரத்தை சொன்னபோது இயேசு அங்கே கண்ணீர் விட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன் கண்ணீர் விட்டார்னா, அந்த குடும்பத்துடைய எல்லாவற்றையும் அறிந்திருந்த தேவன், அந்த குடும்பத்தோட நிலைமை அறிந்திருந்த தேவன், அந்த குடும்பம் அந்த லாசர் மேலே வைத்த அன்பை அறிந்திருந்த தேவன், அவருடைய சகலத்தையும் அறிந்திருந்த தேவன் அவருக்கே அந்த லாசரு மரித்து போனது விவரத்தை கண்ட உடனே அவருக்கு துக்கம் உண்டாகி அவர் அங்கே கண்ணீர் விட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படின்னு சொன்னால் அந்த மரணம் அவர்களுக்கு மிகவும் வேதனையாக இருந்தது, மிகவும் பரிதபிக்கக்கூடியதாக இருந்தது.
அதனால தான் அங்கே இயேசு கண்ணீர் விட்டார். திரும்ப அங்கே ஒரு காரியம் நடக்கிறது என்னென்னா, ஆண்டவர் சொன்னார், நீங்கள் போய் அந்த லாசரு உங்களுக்கு ஏன் விசுவாசம் இல்லை, ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லைன்னு நான் கேட்டுட்டு சொன்னார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீங்கள் விசுவாசிங்க, அப்போ தேவ மகிமை என்ன என்பதை நீங்கள் கண்டுகொள்ள முடியும் என்று சொல்லி அந்த வார்த்தை மூலமாக இங்கே சொல்லுகிறார். அப்போ மரியாளும் மார்த்தாலும் சொல்லுகிறார்கள், ஆண்டவரே அந்த சரீரம் நாருமே, அது செத்து 4 நாளாயிற்று, செத்து 4 நாள் ஆன சரீரம் அது நாற்றம் எடுக்கும் என்று சொல்லி சொன்னபோது கூட சொன்னார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லி ஆண்டவர் துல்லியமாய் பேசினார். அதோடு கூட தான் அவங்களுக்கு அவர்கள் தேவன் செய்த அற்புதங்கள் அடையாளங்கள் அநேகத்தை கண்டிருந்தார்கள், அநேகத்தை கண்டிருந்தார்கள். ஆனாலும் அவளுக்கு ஒரு விசுவாசம் வந்தது. நிச்சயமாய் தேவனுடைய வார்த்தை விசுவாசிக்கும் போது ஒரு மகிமையை காண முடியும் என்கிற அந்த வேத வசனத்தை தெரிந்து கொண்டபடினாலே அவர்களுக்கு ஒரு விசுவாசம் வந்தது. அப்போ சொன்னாங்க, போய் அந்த சரீரங்களுக்கு இடத்தை கண்டார்கள். கண்டபோது சொன்னார், அந்த கல்லை புரட்டி போடுங்கன்னு சொன்னார். புரட்டி போடும்போது தான் சொன்னார், நாருமேன்னு சொன்னார், வேண்டாம் நீங்கள் புரட்டி போடுங்கன்னு சொன்னார். அவர்கள் புரட்டி போட்ட போது இயேசு சொன்னார், லாசருவே வெளியே வான்னு சொன்னார். அந்த மரித்த லாசரு உயிரோடு வெளியே வந்தான். சோத்திரம். தேவனுடைய மகிமை இங்கே வெளிப்பட்டதை இங்கே பார்க்கிறோம். ஒன்று, அவர்கள் 2 பேரும் தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்தார்கள். அங்கே விசுவாசித்த பொழுது இங்கே கர்த்தருடைய மகிமை வெளிப்பட்டதை நாம் பார்க்க முடியும். அதே போல தான் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக வேளையிலே அவிசுவாசம் விளம்புகிறது, விசுவாசம் இல்லை. இன்றைக்கி விசுவாசம் வாழ்க்கையில் இல்லாத பட்சத்தில் தான் நம்ம வாழ்க்கையில் அநேகருடைய சூழ்நிலையில், அநேக வாழ்க்கையில் பரிதபிக்கப்பட்ட நாட்களில் நம்ம என்ன செய்கிறோம், போய்விடுகிறோம். இன்றைக்கி ஊழிய பாதையில் நம்ம போகும்போது அநேக இடத்துல விசுவாசம் இல்லாத சூழ்நிலை உருவாகிறது. அநேக குடும்ப வாழ்க்கையில் நமக்குள்ள விசுவாசம் இல்லை. இன்றைக்கி பிள்ளைகளுடைய படிப்பில் விசுவாசம் இல்லை. என்னென்னா மார்க் எடுப்போமா தெரியாது, வேலை கிடைக்குமா தெரியாது. ஏன்னா அவர்களுக்குள்ளே ஒரு நம்பிக்கை இழந்து போகிற ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. நம்முடைய வாழ்க்கை அப்படி இல்லை. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் விசுவாசித்தான் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு இந்த வசனத்தை கேட்குற நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு விசுவாசம் வரட்டும். விசுவாசத்தை அனுமதி எழுப்புங்க. விசுவாசிங்க, அவிசுவாசம் வேண்டாம், விசுவாசிங்க. நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். இங்கே ஒரு வசனம் சொல்லுகிறது, 2 பேதுரு 1:5 சொல்லுகிறது, இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தோட ஞானத்தையும் என்று சொல்கிறது. இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தோட ஞானத்தோட இச்சையடக்கத்தோட பொறுமையோட தேவபக்தியோட சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள் என்று சொல்லி அந்த வேத வார்த்தை துல்லியமாய் சொல்லுகிறது. இந்த வருஷத்தில் அடையலுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தமாய் இந்த வார்த்தையை கர்த்தர் கொடுத்தார். 2023 வருஷத்தில் அவர் வாக்குத்தத்தம் கொடுத்தார். மார்க் 5:36, பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாயிரு. அந்த வார்த்தையை குறித்து நாங்கள் ஜெபம் பண்ண நிச்சயமாய் அநேக காரியங்களில் இருந்து பயங்கள் நீங்கிட்டு ஒரு விசுவாசம் வந்தது. அந்த விசுவாசத்தோடு நாங்கள் எதிர்கொள்ளும் போது அநேக காரியங்களில் அநேக மாற்றத்தை எங்களால் கண்கூட காண முடிந்தது. பாருங்கள், அதே போல தான் உங்களுக்கும் அந்த வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் விசுவாசத்தோடு செய்வீங்க, விசுவாசத்தோடு இருங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். அநேக வாழ்க்கையில் அவிசுவாசம் வந்து விடுகிறது. அநேக நிறங்களில் அவிசுவாசம் வந்து விடுகிறது. ஒரு வேலைக்கு போகணும், வேலை கிடைக்கணுமா, படிக்கணுமா, காலேஜ் கிடைக்கணுமா, இப்படி அநேக வேலையில் பிள்ளைகளுக்கு திருமண வாழ்க்கை, இப்படியெல்லாம் நீங்கள் அநேகத்துக்கு ஜெபிப்பீங்க. ஜெபம் பண்ணி முடித்தவொடனே பார்ப்பீங்க, அங்கே உங்களுக்குள்ள அவிசுவாசம் வந்துடும். இந்த காரியம் நடக்காது, இந்த காரியம் சரியாகாது, இப்படி சொல்லி அநேக இடத்துல அவிசுவாசமான எண்ணங்கள் வாழ்க்கையில் வருகிறதால தான் அநேக தோல்விகளை நம்ம என்ன செய்தோம், சந்திக்கிறோம். அதே போல் நமக்கு பிரியமானவர்களே, 2 கொரிந்தியர் 3
அவருடைய 18வது வசனத்தை நீங்கள் பாருங்கள். நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். அங்கு வசனம் சொல்லுகிறது, அதே 2 Corinthians 3:17 வசனம், கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. அப்போ நம்ம சபைக்கு போனோம்னு சொன்னால் ஜெபிக்க முன்மனது நமக்குள்ள விசுவாசம் இருக்கணும். கர்த்தருடைய ஆவியானவர் எங்களை இருக்கிறார், நிச்சயமாய் நம்ம வந்திருக்கிற ஒரு காரியத்தை விடுவிப்பார், விடுதலை கொடுப்பார், சுகத்தை கொடுப்பார், என் காரியத்தை மேன்மைப்படுத்துவார், நான் அவரை நம்பியிருக்கிறேன், என் காரியத்தை வாய்க்கை செய்வார், என் பிள்ளை காரியத்தை வாய்க்கை செய்வார்ங்கிற அந்த விசுவாசம் வரணும். இங்கே தான் அதாவது சொல்கிறார் அப்போ பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும், நம்ம எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாக இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். சோத்திரம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, வார்த்தையை வாசிக்கும் தியானிக்கும் போது கேட்கும்போது நீங்கள் கேட்டு பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் தேவ சமூகத்தில் இப்போ உட்காரும்போது திறந்த முகத்தோடு உட்காருங்க, திறந்த மனதோடு உட்காருங்க. சோத்திரம். திறந்த மனதோடு திறந்த வாழ்க்கையோடு போய் உட்காரும்போது நிச்சயம் அவங்களோடு கூட கர்த்தர் பேசுவார். இன்றைக்கி அநேக சபைக்கு போகும்போது, ஊழியக்காரர்கள் போகும்போது, சபைக்கு போகும்போது, ஆராதனைக்கு போகும்போது அவர்கள் சில திட்டத்தோடு போவார்கள். இன்றைக்கு இந்த வார்த்தையை தான் பேசணும், இந்த வார்த்தை ஆண்டவர் என்கிட்ட பேசுகிறேன்னு காலையிலே இவங்க எஞ்சுவாங்க, கொஞ்சம் வசனத்தில் எடுத்துகிட்டு போவாங்க. அங்கே போய் பார்க்கும்போது அங்கே ஊழியக்காரர் வேறு வார்த்தையை பேசுவார். அங்கேருந்து சொல்லுவாங்க, அது ஆண்டவர் பேசுகிற வார்த்தை அல்ல, ஆண்டவர் காலையில் எனக்கு வார்த்தை கொடுத்தார். நல்லா தெரிந்துக்கோங்க, சபைக்குள்ள ஊழியக்காரங்கிட்ட தான் சபைக்கு கொடுக்குற வார்த்தையை வெளிப்படுத்துவார், எல்லாத்திட்டையும் வெளிப்படுத்த மாட்டார். ஆனால் நீங்கள் சபைக்குள்ள போகும் பொழுது, ஜெபத்தில் இருக்கும்போது அந்த ஊழியக்காரோடு கர்த்தர் பேசுவாருங்கிற அந்த எண்ணத்தோடு போய் உட்காரணும். அதான் சொல்கிறது, திறந்த உள்ளத்தோடு போய் உட்கார்ந்தீங்கன்னா அந்த திறந்த உள்ளத்தில் கர்த்தர் பேசுவார், தன் ஊழியக்காரனை கொண்டு பேசுவார். அன்றைக்கு உங்களுக்கு என்ன வார்த்தை கொடுக்க வேண்டுமோ தன் ஊழியக்காரனை கொண்டு கர்த்தர் பேசுவார். நீங்கள் தேவையில்லாத சிந்திக்காதீங்க, தேவையில்லாத எண்ணிக்காதீங்க, தேவையில்லாத அவிசுவாசங்கள், தேவையில்லாத எண்ணங்கள், தேவையில்லாத குழப்பங்கள் எல்லாம் மாற்றி திறந்த உள்ளத்தோடு போய் உட்காருங்க. அப்போ சொல்கிறது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நிச்சயமாக இந்த வார்த்தை உங்களுக்கு வாழ்க்கையில் பிரயோஜனமாக இருக்கும். கர்த்ததாமே இந்த வார்த்தையை கொண்டு உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அவர் கிருபை என்றும் உள்ளது. இதுவரை ஒரு குறைவும் இல்லாமல் உங்களை நடத்தினார் அல்லவா? என்னோடு கூட சேர்ந்து அந்த நல்ல தேவனை ஆராதிப்போம். ஆராதனை செய்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை ஆராதனை செய்கிறோம், உம்மை துதிக்கின்றோம். நீ நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் செய்பவரே. நீ நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் செய்பவரே. உமக்கு ஆராதனை, உமக்கு ஆராதனை, ஆராதனை, உமக்கு ஆராதனை. நீ நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் செய்பவரே. நீ நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் செய்பவரே. இருதய வாஞ்சைகளை நிறைவேற்றி தருபவரே, என் இருதய வாஞ்சைகளை நிறைவேற்றி தருபவரே. என் ஆத்ம நேச நீரே, என் அன்பு தெய்வம் நீரே.
நீரே, என் அன்பு தெய்வம் நீரே. உமக்கு ஆராதனை, உமக்கு ஆராதனை, ஆராதனை, உமக்கு ஆராதனை. நீ நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் செய்பவரே, என் வாழ்வில் நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் செய்பவரே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்பவர் நம் தேவன். அவரை ஆராதிக்கும் இந்த நேரத்தில் உங்கள் மத்தியில ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். என்னோடு சேர்ந்து அவரை ஆராதிப்போமா? துதிகளின் தேவனே, உம்மை துதிக்கின்றோம். துதிகளின் தேவனே, உம்மை துதிக்கின்றோம். ஸ்தோத்திரம் செலுத்தியே உம்மை ஆராதிப்போம். நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்தியே உம்மை ஆராதிப்போம். உமக்கு ஆராதனை, உமக்கு ஆராதனை, ஆராதனை, உமக்கு ஆராதனை. நீ நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் செய்பவரே. நீ நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் செய்பவரே.